விஜய் அவர்களுடைய மைய புள்ளி தமிழக அரசியலில் ஒரு புதுமையானது. விஜய் இப்ப 4-5 இடத்துல தான் பேசியிருக்காரு. இன்னும் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா ஆன்டி இன்கம்பன்சி அரசாங்கத்திற்கு விரோதமான பல கருத்துகள் வெளிவரும். மோசமான நிலையில் இருக்கிறது பீகாரில். தமிழகத்தில் அவர்கள் விஜயை நோக்கித்தான் ஒரு புது அரசியல் 2026 வர இருக்கிறது. இதுல 3 பேருக்கு டேஞ்சர். முக ஸ்டாலின், உதயநிதி 2 பேருமே ஒரே கட்சி, ஒரே கடவே கிடையாது. இப்ப திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்றால் இப்போ டூ ஆர் டை சிச்சுவேஷன் ஃபார் விஜய். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் சார் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய பேசலாம், வாங்க சார். வணக்கம் சார். நமஸ்காரமா ரதி. ரெட் நூல் நேயர்களுக்கு நான் பல விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். என்னை நீங்க தூண்டிவிட வேண்டியது, நான் பேசிக்கொண்டே இருப்பேன். காரணம், டெல்லியில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன திரைமறைவில். காங்கிரஸிலும் சரி, பாஜகவிலும் சரி, விஜயை பற்றியும் சரி. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி விஜயை பற்றி பேசுகிறார் என்பதை நான் சொல்ல துடிதுடிக்கிறேன். ரதி, நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன் சார். இப்போ தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் மையப்புள்ளியா இருக்காருன்னு கூட சொல்லலாம். சோ இந்த இடத்துல விஜய் என்டிஏ கூட்டணி ஆர் இந்தியா கூட்டணியை உடைக்கிறதுல ஒரு மாதிரியான கருத்துக்கள் பரவிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணியை உடைச்சு அவர் கூட ஆட்களை கூட்டு வருவாரா, இல்ல என்டிஏ கூட்டணியை உடைப்பாரா சார் விஜய்? விஜய் அவர்களுடைய மைய புள்ளி தமிழக அரசியலில் ஒரு புதுமையானது. ரெட் நூறு நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், விஜய் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மாபெரும் கலக்கத்தை கொண்டு வந்து விட்டார். எஸ்பெஷலி கரூருக்கு பிறகு. போதாத குறைக்கு எந்த முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் 200 சீட் நாங்கள் பிடிப்போம்னு சொல்லி மார்தட்டி கொண்டாரோ, இன்று அவர் அந்த 200 பற்றி பேசுவதே இல்லை. போதாத குறைக்கு விஜய் தமிழகத்து அரசியல் வந்த பிறகு இன்னும் அவர் டெஸ்ட் பண்ணவே இல்லை யாருமே. அவர் கூட்டம் நிறைய வருது. அவர் நல்லா பேசுறாரு. அவர் திமுக எதிர்க்கு பேசுறாரு. பொதுமக்களுடைய வரவேற்பு இருக்கிறது. அந்த வரவேற்பு பணம் கொடுத்து வரலன்னு அவரே சொல்றாரு. இன்னும் கேட்க போனீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவர் 200 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து முடித்து விட்டார். விஜய் இப்ப 4-5 இடத்துல தான் பேசியிருக்காரு. இன்னும் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா ஆன்டி இன்கம்பன்சி அரசாங்கத்திற்கு விரோதமான பல கருத்துகள் வெளிவரும். திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களிடமிருந்து, வாக்காளர்களிடமிருந்து பிரிந்து விட்டது என்பதைத்தான் விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வரக்கூடிய கூட்டங்கள், திரளாக வரக்கூடிய மக்கள் அலைகள் பிரதிபலிக்கிறது. இருப்பினும் திமுக 75 ஆண்டு கால ஒரு பயணத்தை நோக்கி இன்று விழா கொண்டாடினார்கள். அது துரைமுருகன் பேசும்பொழுது சொல்லுகிறார், உதயநிதி தான் எங்களுடைய உதயசூரியன் என்றெல்லாம். ஆக மொத்தம் விஜய்க்கும் உதயநிதிக்கும் சண்டையா 2026 என்ற புள்ளியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது அரசியல். காரணம், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மனதில் ஒரு எண்ணம், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு உதயநிதியை முதலமைச்சராக உட்கார வைக்க வேண்டும் என்று. இந்த விஷயத்துல வச்சு பார்த்தீங்கன்னா, இண்டி கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் உடைய இருக்கிறது என்பதைத்தான் டெல்லியில் இருந்து ஒருவர் பார்க்க முடியும் தெரிகிறது. டெல்லியோட கூட்டணி உடையுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல என்ன மாதிரியான உடையறதுக்கான அறிகுறிகள் தென்படுது சார்? மகாபலிபுரத்தில் தமிழ் வெற்றி கழக பொதுக்குழுவில் பேசிய விஜய் அவர்கள் கடைசியாக பேசும்பொழுது சொன்னது ஒரு கருத்து. எங்களுடைய கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெறும், பலமாகும் என்று கையை விரிச்சார். அப்படி பேசும்போது சுப்ரீம் கோர்ட் குட்டு கொடுத்துன்னு சொன்னாரு. வாயை மூடிண்டார். இந்த சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்த பேசியிருக்காங்க. தவிர ரத்திமா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. திமுகவுடைய 75 ஆண்டுகளுக்கு ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார். அதுல ராகுல் காந்தி முன்னுரை எழுதியிருக்கிறார். ஏன் திருப்பி மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தின்னு பேசுறது எதுக்கு? பயம், எங்கேயாவது விட்டு போட போறாருன்னு. வரக்கூடிய நாட்களில் பீகார் தேர்தலில் காங்கிரஸ் மிக 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 மோசமான நிலையில் இருக்கிறது. பீகாரில் தோற்ற பிறகு
தமிழகத்தில் அவர்கள் விஜயை நோக்கித்தான் காங்கிரஸ் செல்லும். காரணம், கேசி வேணுகோபால் என்று சொல்லக்கூடிய கேரளாக்காரர் அவரைத்தான் முதலமைச்சராக நிறுத்த இருக்கிறார்கள். காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர். அவரை போலவே மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, விஷ்ணு பிரசாத் போன்ற எம்பிக்கள் ராகுல் காந்தி காதை கடிக்கிறாங்க. அப்படி 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 கடிக்கிறாங்க. விஜயோட போலாம், எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, கடந்த 10 வருஷமா ஆச்சு, ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குது, இப்பதான் சரியான. ராகுல் காந்தி விட்டு போக மாட்டாங்க. இருப்பினும் இது மாதிரியான ஒரு நூல் நிலை வந்தால் தமிழக காங்கிரஸ் உடையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுதான் விஜய் எதிர்பார்க்கிறார். ஓகே. ஆனா இப்போ நமக்கு எஸ்ஐஆர் திமுக வந்து எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஆனா ராகுல் காந்தி 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு வெளிநாட்டவர் வந்து இங்க வந்து தேர்தலோடைய அந்த ஓட்டர்ஸ்ல வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத சுட்டி காட்டுறாரு. சோ ஒருவேளை வந்து திமுகவை மறைமுகமா ஒரு சில விஷயங்களை காட்டிக்கிட்டே இருக்காரோ ராகுல் காந்தி? ராகுல் காந்திக்கு நிலைப்பாடு என்பது சரியில்லை ரதி. அகில இந்திய அளவில் அவர் ஒரு நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு. பீகார் எலெக்ஷன்ல அவர் முழு கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. எப்படி நரேந்திர மோடி, அமித்ஷா எல்லாம் போய் 80% 90% டூர் பண்ணாங்க. ராகுல் காந்தி அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஓட் சோரி பண்ணாரு தவிர ஒண்ணுமே நடக்கிறார். தவிர இன்னொன்னு கேட்கிற மாதிரி ரத்தி, இந்தி கூட்டணியில இருந்து யாருமே அங்க வரவே இல்லை பாருங்க. திமுக வந்து ஓட்டு சோரிக்கு நடைபயணத்துக்கு வந்தாங்களே தவிர தேர்தல் பிரச்சாரத்துக்கு யாருமே வரல. திமுக இருந்து வந்தாங்கன்னா அந்த ஆன்டி ஹிந்தி, ஆன்டி சனாதெல்லாம் வந்துடும். அதனால தேஜஸ்வி யாதவ் போன் பண்ணி சொல்லிட்டாரு கனிமொழிக்கு, தயவுசெய்து நீ வராதப்பாங்க அப்படின்னு. உதயநிதி குழந்தைங்கன்னா இங்க சஃபாய் ஓஜாயகா அப்படின்னா வழிச்சிட்டு போயிடும் சொல்லிட்டாரு. ஆக மொத்தம் இதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக ராகுல் காந்தியுடன் திமுக நெருக்கமாக இருந்தாலும் ராகுல் காந்தியுடைய போக்கு என்பது பீகார் தேர்தலுக்கு பிறகு தெரியும். எனினும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய பல சமூக நல திட்டங்கள் வரவேற்பதாக இருந்தாலும், உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, வீடு தேடி மருத்துவம், நாளை நமதே, அப்புறமா வந்து உங்களுடன் ஸ்டாலின், உடன்பிறப்பே வா, இதெல்லாம் ஒரு ஸ்லோகன் வச்சு பண்றாரு பாருங்க. அது ரொம்ப நாள் ஓடல. அது ராகுல் காந்தி புரிஞ்சுன்னு இருக்காரு. மாணிக் தாக்கூர் தினமும் போய் சொல்றாரு, இந்த திமுக காரங்களாம் நல்ல படம் சாப்பிட்டாங்க, 10,000 கோடி 20,000 கோடி ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கு இருக்குதுன்னு இங்க வந்து கடிச்சிட்டே இருக்காரு ராகுல் காந்தியினுடைய மைண்ட. ஸோ அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா எதுக்குங்க கரூர் விஷயம் முடிஞ்ச அப்புறம் ராகுல் காந்தி வந்து விஜயோட பேசணும்? நீங்க சொல்லுங்க, எதுக்கு பேசணும்? ஓகே, அவங்க சொல்லும்போது இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நாளைக்கு காத்தால அமித்ஷா வந்து ஸ்டாலின் பேசுறாருன்னா எதுக்கு பேசுவாரு? அப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி வராதா? எதுக்காக மு.க. ஸ்டாலினுடைய அனுமதி பெற்று விஜயுடன் ராகுல் காந்தி பேசுவாங்க? அது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரு. அன்னில இருந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னுட்டு திமுக 10 தடவை சொல்றாங்க. இது நடுவுல உதயநிதி வந்து அந்த கை போகாது, நம்பிக்கை இருக்கிறது கையை சொல்றாரு. எதை சொல்றாரு? ஆக மொத்தம் அவர்களுடைய அவங்க கூட்டணி உறுதியா இருக்குன்றத உறுதிப்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா சார்? எங்களோட இந்தியா கூட்டணி வந்து உறுதியா இருக்கு அப்படின்றத எல்லாருக்கும் சொல்ற விதமா கூட இருக்கலாம் இல்லையா? ரத்தி, நான் ஒண்ணு சொல்றேன், கேட்க கோச்சு மாட்டீங்க மேல. இல்ல சார், இல்ல சொல்லுங்க. இந்த கை என்பது நம்பிக்கை இல்லைன்னு தானே ஆகுது. ஏன் சொல்றாரு அவர் மனசுல? சொல்லுங்க, அவர் மனசு ஏதோ குழப்பம் இருக்கிறதுனால சொல்றாரு இல்லீங்களா? ஆக மொத்தம் இன்று ஸ்டாலின் அவர்கள் 75வது வருட திமுக விழாவில் பேசியதில் இருந்து எனக்கு ஒரு புரிதல் வருகிறது. காங்கிரஸை அவர்கள் அணைத்து கட்டிக் கொள்ளுகிறார்கள். அப்படி இருந்தாலும் காங்கிரஸ் விஜய் பக்கம் போகாது என்று ஆணித்தரமாக இது வரைக்கும் யாரும் சொல்ல முடியாதுங்கம்மா. ஆமா, மறைமுகமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்ற விஷயத்தையும் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து தகவலும் வெளியாகுது. அல்ல, அதை தவிர இன்னொன்னு சொல்றாங்க, எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணுங்கிறாங்க. இதுக்கு தடால்னு பங்கு கேட்கறாங்க. காரணம் என்னன்னா, இவங்களை லூட்டி அடிக்கணும். அவங்க சொல்றாங்க பீட்டர் ஆல்போன்ஸுக்கு மந்திரி பதவி வாங்கிட்டாரு, எங்களுக்கெல்லாம் அந்த குழம்பு அந்த குழந்தை இது பண்ண அந்த மாதிரி பண்றாங்க அப்படிலாம் கிட்ட பண்ணி என்கிட்ட ஒரு எம்பி சொன்னாரு. அதாவது திமுக மீது அவநம்பிக்கை வந்து விட்டது தமிழக காங்கிரசுக்கு என்பதுதான் கருத்து. இதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட கூட்டணி எப்படி இருக்குன்றதும் நமக்கு தெரியல. மேபி அவங்க போறதுக்கான 100% வாய்ப்புகள் யாருமே இல்லைன்னு கூட சொல்ல. 97% கண்டிப்பா அவங்க போயிருவாங்கன்ற இடத்துலயுமே எல்லாருமே இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு வந்து திமுக சைட்ல இருந்து அவங்களுடைய 75 கால சாதனைகளை பத்தியும் ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அதுல அதிமுகவை சார்ந்த
பலரையும் அவங்க விமர்சிக்காங்க. எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களையும் அவங்க வந்து விமர்சிச்சு ஒரு நாடகத்தையும் அவங்க அரங்கேற்றிருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அரசியல் ரீதியாக எது ஒண்ணா நடக்குங்கம்மா. எது ஒண்ணா நடக்கலாம். அரசியல் ரீதியாக ஆக மொத்தம் விஜய் அவர்களுடைய காங்கிரஸ் இது நம்ம காங்கிரஸ் போச்சுன்னா விஜய் வந்து ஏடிஎம்கே தனியா கழட்டி விட்டுருவார். ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்காது. எது இருப்பினும் டெல்லியிலிருந்து விஜய் அவர்களை பார்க்க போனால் டெல்லியில் விஜய் பரபரப்பாக அரசியலை செய்கிறார் என்ற ஒரு நீதி வந்து விட்டது வழக்கறிஞர்களிடையே, நீதிபதிகளிடையே. அதை காட்டில டெல்லியில ஒரு 85 முதல் 100 தூதுவரகங்கள் இருக்கின்றன. அம்பாசிடர்ஸ், ஹை கமிஷனர்ஸ் ஆஃப் எம்பசிஸ். அங்கேருந்து 10 அல்லது 15 தூதுவரகங்களில் இருந்து டாக்டர் ஜெய்சங்கர் அயலுறவுத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. பல தூதுவரகங்கள் டிப்ளமேட்ஸ் கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு பிரான்ச் ஆபீஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. யுஎஸ் எம்பசி, யூகே எம்பசி ஹை கமிஷன், ஸ்ரீலங்கன் ஹை கமிஷன், பங்களாதேஷ் ஹை கமிஷன், அவங்க எல்லாம் இருக்காங்க, வச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா எல்லாம் மட்டும் அங்க இருக்கக்கூடிய துணை தூதுவர்கள்லாம் விஜயை பார்க்கணும்னு பர்மிஷன் கேட்டிருக்காங்க மத்திய அரசாங்கத்துடன். எந்த ஒரு தூதுவர் எதிர்கட்சி தலைவரை பார்க்க வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வேணும். ஆக மொத்தம் விஜய்க்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது டெல்லியில். அதை வைத்து பார்த்தால் அதை ராகுல் காந்தி புரிஞ்சுக்கிறார். இப்போ நீங்க சொல்றபடியே பார்த்தாலும் கூட இவங்களுடைய கூட்டணி அமையும்ன்றது நீங்க சொல்றீங்க. ஆனா விஜய் சைடுல இருந்தோ இல்ல எதிர்க்கட்சி சைடுல இருந்தோ எந்த விதமான தகவலுமே வரலையே சார். அதை எப்படி பாக்குறது? இது போக போகத்தான் பார்க்க முடியுமா? விஜய் அவர்கள் கரூருக்கு சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம், நீதியரசர் அஜய் ரஸ்தோகி தலைமையில் 2 ஐபிஎஸ் ஆபீசர்கள் தலைமையில் வரக்கூடிய அந்த குழு அடுத்த வாரம் கரூர் வர இருக்கிறது. அப்பொழுது விஜய் அவர்கள் நேரடியாக சென்று சில மனு கொடுக்க இருக்கிறார்கள். அதில் பொதுக்குழுவில் பேசியதனுடைய யதார்த்தமான நிலைகளை வைத்து பார்த்தால் சில வழக்கறிஞர்கள் என்னிடம் சொல்லுவது, விஜய் அவர்கள் அஜய் ரஸ்தோகியிடம், நீதியரசரிடம், அந்த சிபிஐ குழுவிடம் நேரடியாக செந்தில் பாலாஜி மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று எழுதி கொடுத்தால் செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விசாரிக்க கூப்பிடும். அப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிலவியில் செந்தில் பாலாஜி இதில் அகப்பட்டு கொண்டு விட்டாரே ஆனால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரம் எதிர்வினையாகும் என்பதைத்தான் விஜய் அவர் தரப்பில் சொல்லப்படுகிறது. அதுதான் அவர் ஜெனரல் கவுன்சில் மீட்டிங்ல போகும்போது எக்ஸ்பிளிசிட்டா சொன்னாருங்கம்மா. ஓகே சார், ஓகே. ஆதவ் அர்ஜுனா கூட சுப்ரீம் கோர்ட் வாசல்ல இருந்து 12ஆம் தேதி அக்டோபர் மாசம் சொல்லும்போது ஒரு எக்ஸ் மினிஸ்டர் இதுல சாபடேஜ்ல இருந்திருக்கான்னு சொல்லி தமிழ் வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்தினுடைய முதல் தீர்மானமே சதி நடந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அது யார் சதி பண்ணத? அதெல்லாம் வர மட்டும் காங்கிரஸ் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, ஏடிஎம்கே வெயிட் பண்ணும், பாஜக வெயிட் பண்ணும். ஆக மொத்தம் எது எப்படி இருந்தாலும் விஜய் வந்து நல்ல ஒரு நகர்வுகளை செய்தாலும் அவருக்கு எத்தனை ஓட்டு இருக்கு என்பதை யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது இருக்கிற அன்லெஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்ட். காங்கிரஸ் அதுலதான் கொஞ்சம் பயந்து பின்வாங்குறாங்க. ஆனா எது இருந்தாலும் தேசிய கட்சிகள் 2, ஒன்னு பாஜக, ஒன்னு காங்கிரஸ், அவங்க 2 பேருக்குமே 2029 தமிழ்நாட்டில இருந்து ஒரு 10-15 சீட் வரணும்னு 2 பேருமே எதிர்பார்ப்பாங்க. ஏற்கனவே காங்கிரஸ்க்கு இருக்குது, பிஜேபி இல்ல. பிஜேபி எனக்கு தெரிந்த மட்டும் நான் சில பாஜக மூத்த தலைவர் பேசியதிலிருந்து எனக்கு வரக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், பை ஹூக் ஆர் க்ரூக் we must defeat டிஎம்கேன்னு அமித்ஷா முடிவு பண்ணிட்டாங்க. மோடி முடிவு பண்ணியாச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த அந்த அது நடுவில் இப்ப ஃப்ரண்ட் வந்துருவே, விஜய் வந்துருவே, பாஜகவுக்கு நல்லா போச்சு. அட்வான்டேஜ் ஏடிஎம்கே தான் இருக்கும். விஜய் கூட ஏடிஎம்கேவோட போக வேண்டிய நிலைமையில வரும். ஓகே சார், ஓகே. இப்போ அந்த பக்கம் ஒரு பக்கம் அதிமுக திமுகன்னு செயல்பட்டுட்டே இருந்தாலும் தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் தாவேகாவும் இங்க நடுநிலையா இருக்கக்கூடிய கட்சியா மாறிக்கிட்டு தான் வருது. ஏன்னா நம்ம அந்த ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது கடந்த வாரம் நடந்த அந்த ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது சோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க திமுகவோட ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே நாங்க எதிர்பார்த்து மோதுறோம், 100% வெற்றி அப்படின்றதையும் அவங்க சொல்றதையும் பார்க்க முடியுது. ஆனா இந்த இடத்துல இங்க விஜய்க்கு கூட்டணிக்கு வர்றதுக்கான ஆதாயம் என்னென்னலாமா இருக்கும் மற்ற கட்சிகளுக்கு கிட்ட இருந்து? திமுகவுக்கு எப்படி 75 ஆண்டுகள் ஆச்சோ அதே மாதிரி எனக்கு வயசு 75 ஆச்சு.
சரிங்க சார். 1967 இருந்து நான் தமிழக அரசியலை நேரில் பார்க்கிறேன். என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ராஜாஜியிடம், சி ராஜகோபாலாச்சாரியிடம், அண்ணாதுரையிடம், காகித மில்லத்திடம் தூது போனார் 1970. அப்போது நான் சிறு வயது மகன். அப்போது இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் ஒரு புது அரசியல் 2026 வர இருக்கிறது. இதுல 3 பேருக்கு டேஞ்சர். யார் யார் இருக்கலாம் சார்? 1 மு.க. ஸ்டாலினுக்கு, சரி. 2வது சார்? விஜய், 3வது சார்? உதயநிதி. இது மு.க. ஸ்டாலின், உதயநிதி 2 பேருமே ஒரே கட்சி, ஒரே கிடையவே கிடையாது. திமுகவில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் எல்லாம் ஏன் ஒவ்வொருவரும் திமுகவை அழுத்தம் தருகிறார்கள், பதவி வேண்டும் என்று, மேலும் சீட்டுகள் வேண்டும் என்று? காரணம், உதயநிதியை 2026 முதலமைச்சராக இருக்கிறார் திமுகவினர். இன்று துரைமுருகன் பேசினத்திலிருந்து அது ஒரு சிக்னல் கிடைச்சிருச்சுங்க இல்லையா? 2026 உதயநிதி சிஎம் ஆவாரா? அப்படிதான் சொல்றாங்க இல்லையா? அதனால தானே உதயநிதிக்கும் ஸ்ட்ரெயிட் ஐபால் டு ஐபால் கான்டாக்ட் வித் விஜய். அவங்க 2 பேருக்கு தான் சண்டை. மு.க. ஸ்டாலின் விட்டாரு அவரு. இப்போ டூ ஆர் டை சிச்சுவேஷன் ஃபார் விஜய். இப்ப திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்றால் ஓகே, விஜய் அப்படி நெசுக்கி விட்டுறாங்க. ஒரு 10 கரூர் நடந்ததுன்னா விஜய் இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடாது. ம். நடக்கக்கூடாது. பொது சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் விஜய் சொல்லுகிறார், தீர்மானம் போட்டு பொதுக்குழுல சதி நடந்திருக்கிறது என்று. ஆக மொத்தம் விஜய் அரசியல் இருந்து நீக்க வேண்டும் என்று மாபெரும் அரசியல் சதி நடந்தால் அப்போ தன்னுடைய பொசிஷன் அவர் டூ ஆர் டை சிச்சுவேஷன் ஃபார் ஹிம் இல்லைங்களா? அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப அம்மையார் ஜெயலலிதா இல்லாமல், மு.க. கருணாநிதி ஐயா இல்லாமல் இருந்த ஒரு அரசியல் களம் 2026 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ். இது நடுவுல ரஜினிகாந்த் மாதிரியோ கமலஹாசன் மாதிரியோ துரோகம் பண்ண மாட்டாங்க தமிழ் மக்களுக்கு விஜய். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், விஜய் வந்து ஃபோர்த்ஃபுல்லா வராரு வெளில. 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும். சுப்ரீம் கோர்ட்ல போய் வெற்றி பெற்று வந்தார். இது நடுவில் உங்களுக்கு பாருங்க, சீமான் போன்றவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்கள், ஏன் வைகோ பட்சி எல்லாம் உடைச்சுக்கிறாரு ஸ்டாலின். வைகோ வந்து ஓ பன்னீர்செல்வத்தை திட்டுட்டு அவர் ஏன் எடப்பாடி பக்கம் போகணும்னு பாக்குறாரா? இந்த நிலைமை வருது இல்லைங்களா? ஓ பன்னீர்செல்வம் டிஎம்கே வந்துடுறாங்களா? ஓ பன்னீர்செல்வம் எந்த ஜாலரா அடிக்கிறாரு? எப்ப அம்மையார் ஜெயலலிதாவுடன் போது திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னாரு. இப்ப அதே இடத்துல ரஜினிகாந்த் மாதிரி சாஷ்டாங்கமா வந்து நமஸ்காரம் பண்றாங்களே, எதுக்குங்க? தடால கும்பு மாதிரி கீழே விழுந்துட்டாரு கமல்ஹாசன் விழுந்த மாதிரி. ஒரு பதவிக்காகவா? தங்களுடைய கொள்கையை விட்டுட்டார ஓ பன்னீர்செல்வம். இன்னைக்கு டிடிவி தினகர் சொல்றாரு, நாங்க இவர விஜயோட பேசிட்டு இருக்கோம்னுட்டு. ஐயா தினகரன் அவர்களே, தாங்கள் தானே என்டிஏல வந்து அமித்ஷா சொல்வதை நான் கேட்பேன் என்று சொன்னீர்கள். சோ ஆக மொத்தம் கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ரத்தி. போக போகத்தான் தெரியும். நம்ம அடுத்த வீடியோவில் விளக்கமாக பேசலாம் என்று சொல்லி நான் பேசியதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க ரெட் நூல் தமிழ், வாழ்க ரதி. நன்றிகள் சார், நன்றிகள் சார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.